Hey guys, welcome back to the channel and இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ guys. இன்ட்ரெஸ்டிங்கோட ரொம்ப சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி எக்ஸாக்டாக ஒரு கார் ஒன்று நிற்குது, ஓகேவா? அதாவது ஆப்போசிட்டில் அந்த காரோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக டாப் அண்ட் மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 lakhs இருக்கும். பட் அந்த வண்டியை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, அந்த வண்டிக்கு போட்ட ஆக்சரிஸாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிடுச்சு. நான் நினச்சேன், யார்ப்பா அது 25 lakhs வண்டிக்கு கிட்டத்தட்ட 25 lakhs ஈக்குவலண்ட்டாக ஆக்சரிஸ் உள்ளே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ள மட்டும் இல்லை கிடையாது, வண்டியோட எக்ஸ்டீரியர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ என்ன வண்டின்னு சொல்லி நான் குவிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2 and 1. இது வந்து நம்ம 2022ஓட இனோவா கிறிஸ்டா. ஸோ இந்த மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம கார் சென்ஸுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அவருக்கு என்னென்னா எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டார் ரிக்வஸ்ட் பண்ணி. ஸோ பட்ஜெட் அவருக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ வண்டியை பார்த்தா தெரியும், ஆக்சுவலாக ஸ்டாக் வண்டி இப்படி வரவே வராது. இந்த ரிவ்யூ நான் மெயினாக பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பர் கிரேசி அண்ட் மியூசிக் லவர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கார் சென்ஸ். இந்த வண்டி வந்துட்டு ஓனர் இல்லாட்டி கூட ரிவ்யூ எடுங்க பரவாயில்ல, ஏன்னா ஓனர் ஹாப்பியாக இருப்பார் வீடியோ பார்த்தா சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிபிஎஃபே கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 lakhs கிட்ட வந்திருக்கு வண்டிக்கு. ஸோ எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது தவிர ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆசூம் பிராண்ட், நம்ம XL6ல் இருக்கிற சேம் பிராண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இது தவிர இன்னொரு ப்ரொஜெக்டர் கூட அவைலபிளாக இருக்குது, ஸ்டாக்காகவே வரும். இது விண்ட்ஷீல்ட்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம XL6ல் இருக்கிற சேம் டூமாரோட பிராண்டோடு இதுதான் போட்டிருக்காங்க, சன்ஷேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் பிரேக் லைட்ஸ். ஸோ டெயில் லைட்ஸ் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு ரகமாக இருக்குது கைஸ். இது தவிர இது ஜஸ்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க என்ன இதுக்காக இவ்வளோ 25 lakhsன்னு கிடையவே கிடையாது கைஸ். எக்ஸ்டீரியருக்கு கூட உங்களுக்கு ஒரு 4 to 5 lakhsக்குள்ளே முடிஞ்சு, 5 lakhs கூட இல்லை, ஒரு 4.5 lakhsோட முடிஞ்சிடும் எக்ஸ்டீரியர். பட் இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் எல்லா வேல்யூவும். ஸோ இவர் ஆஸ் ஐ செட், இவர் யூஸ் பண்ணது ஃபுல் மியூசிக் சிஸ்டம் ஆடிசன், ஆல்பைன் அண்ட் மோக்கோ பிராண்டோடு மட்டும்தான். ஸோ நம்ம வண்டி ஓப்பன் பண்ணி உள்ளேறலாம். வண்டி பார்க்க செம ஹியூமங்கஸாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே நம்ம XL6ஓட கொஞ்சம் ஜைஜென்டிக்காகவே தெரியுது. நிறைய மாட்ச் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாடல் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வண்டியை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பைனோடு. ஸோ ஆன் பண்ணோடனே நம்ம பிராண்டிங் வந்துடும். அண்ட் இது ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவைஸு. உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு மேனுவல், பேண்டு, FM இது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு ரியர் கேமரா வந்துடுது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கம்ப்ளீட்டாக இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இப்படி கொஞ்சம் கீழே வந்தோம்னா, ஸோ இது வந்துட்டு ஆல்பைனோட வந்துட்டு ஹை இன்டென்சிட்டி ரெசல்யூஷன் கொடுக்குற வந்துட்டு கன்வெர்ட்டர். இது கன்வெர்ட்டர் சொல்கிறதோட ஒரு டிவைஸ் சொல்லலாம். மேலே ஆடிசனோட வந்துட்டு ஆப்டிக்கல் டிவைஸு. ஸோ இது ரெண்டுமே பேர் ஆகி கனெக்ட் ஆகி தான் உள்ள சிஸ்டம் போகும். ஸோ இதுலேருந்து ஹை இன்டென்சிட்டியில் கொடுக்கும்போது இது கிளாரிட்டியோட கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வில் ட்ரை டு கனெக்ட் கைஸ். அதுக்கப்புறம் ஸோ இந்த சிஸ்டம் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே கிடையாது ப்ளூடூத்து. ஸோ நீங்கள் மெயின் ஸ்க்ரீன் போய்க்கலாம், இங்கே பார்க்கலாம். நோ டிவைஸ்னு வந்துச்சு. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். சார் இன்சென்ஸ் காப்பிரைட் வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நோ காப்பிரைட் சாங்கை ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். ஆடுது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு.
வேற லெவல் எஃபெக்ட் கைஸ். வச்சு லிட்டரலி பாடி வைப்ரேட் ஆகுது கைஸ். அந்த அளவுக்கு எஃபெக்ட் செமையாக இருக்கான். பட் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த மிரரை மட்டும் பாருங்களேன் கொஞ்சம். நீங்கள் லிட்டரலி டான்ஸ் ஆகும் பாருங்கள் இப்போது. பார்த்தீங்களா கைஸ், லிட்டரலி ஆடுது. அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்ட் கொடுக்குது ஆக்சுவலாக. ஸோ வெரி குட் கிளாஸ் ஆஃப் மியூசிக். பட் கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி இனோவா மாதிரிலாம் வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போடுறதுல ரொம்ப வர்த்தட்டு. சின்ன வண்டி போடும்போது இந்த காம்பேக்ட் ஹேட்ச்பேக்லாம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப தெரியாது. ஏன்னா சின்ன வண்டி ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே இருக்கணும். இது கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெடாக இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஆம்பியனில் நம்ம கேலக்ஸி எல்லாம் மேலே போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்டீரியர் இந்த மியூசிக் சிஸ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 16 lakhs வந்துருச்சு. ஸோ இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்குது. பின்னாடி போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் அந்த டெயில் லைட் கைஸ். ஸோ இந்த டெயில் லைட் பார்த்திங்கன்னா இதை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது டெயில் லைட் ஆக்சுவலாக. ஆமாம், மியூசிக் சிஸ்டம் காண்டி சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆடிசனோட வந்துட்டு இது ஆம்ப்ளிஃபயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நல்ல அழகான மோல்டு கொடுத்து லெவர் மெஷர்மெண்ட் எடுத்து, அண்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ் கிடையாது, இது வந்துட்டு இது ஏதோ பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி நம்ம நம்ம அந்த வீட்டிலலாம் போடுற அந்த பால்கனி கிளாஸ் மாதிரி இது நினைக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து நீட்டாக வந்துட்டு டிசைன் ஆடிசன் போட்டு கஸ்டமைஸ் பை கார் சென்ஸ் சூப்பராக போட்டு அழகான லைட்டிங்கெல்லாம் உள்ளே கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மோல்டிங் கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கண்ணில் தெரியுது. அதாவது நம்ம வண்டியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மேக்ஸ் லிங்கோட அந்த ஸ்பீக்கர்ஸ், அதே மாதிரி ஆடிசனோட போட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மோல்டு பண்ணி நீட்டாக அந்த லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்து ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஐடியா இது. அண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் அப்படியே நம்ம இங்கே வந்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்க்குற சேம் ஆம்பியன்ட் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்து இந்த இது வரைக்கும் க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம வண்டி மாதிரியே. அண்ட் உங்களுக்கு டோர் பேட்ஸ்லேயும் வந்துடுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு எல்லாத்தையும் சொன்ன மாதிரி மொபைலில் ஆப் வழியாகவே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதை பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியல, இது கேலக்ஸி ரூஃப்னு சொல்லுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடியும் உங்களுக்கு இருக்கும் ஃபுல் கேலக்ஸி ரூஃபிங் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நம்மளோட மோக்கோ பிராண்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்பிளே மட்டும் கிடையாது, இங்கே 2 டிஸ்பிளேவாகவே கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ 2 டிஸ்பிளே வர மாதிரி. ஸோ இங்கே லெஃப்ட் பேசஞ்சருக்கு ரைட் பேசஞ்சருக்கு கொடுக்குற மாதிரி. இங்கே ஒரு கேலக்ஸி லைட் பாருங்க இங்கே மேலே. சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ நான் மியூசிக் ப்ளே பண்ணிட்டா தெரிக்க விடலாமா பேக் சைடில் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் லிட்ரலி என்னோட முடி அங்கங்கன்னு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, தலையிலே அப்படி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. செம்ம எஃபெக்ட் கைஸ், வேறு லெவல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி 25 lakhsக்கு இவ்வளோ போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் ஒர்த் இட். எஸ்பெஷலி மியூசிக் சிஸ்டமில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் ஆடியோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு நம்ம XL6 பண்ண ஆசை தான். 25 lakhsலாம் எங்கேருந்து போய் கொடுக்குறதுக்கு? வண்டி ப்ரைஸே 13 lakhs தான். 25 lakhsக்கு நமக்கு முடியாது. பட் எனிவேஸ் குட் ஜாப் கார்சன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அவுட்புட் வேறு லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்டாவோட ஓனரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த அளவுக்கு கூட கஸ்டமைசேஷன் பண்ணுற நீங்கள் யோசிப்பீங்க, கண்டிப்பாக பண்ண முடியும் கைஸ். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வண்டிங்களெல்லாம் மாடிஃபை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கார் சென்ஸ் வாங்க. உங்களுக்கு 3 ஸ்டோர் இருக்குது. ஒன்று ஆலந்தூரில், ஒன்று வந்து தாம்பரம் அண்ட் இன்னொன்று வேலச்சேரி. ஸோ எந்த ஸ்டோருக்கு வேணாலும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ விசிட் பண்ணி உங்கள் வண்டியும் மேஜிக்கில் ஆக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் ஹேவ் a great day. See you in the next video. Until then, it's goodbye from your Bharat. Bye-bye.